மார்த்தாண்டா ஆவியா கிளம்பி வர வரைக்கும் பேய்க்கு என்ன லீவா விடுவாங்க? அது என்ன இன்ப சுற்றுல போகுமா? நடுவில் வந்தா என்னையா பண்றது? அட என்னையா நீ கண்டதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு தொட்டதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு. இந்த பார், எங்களுக்கும் அந்த பேய்க்கும் தான் பிரச்சனை. அது ஒண்ணு பண்ணாது. அதுவும் இல்லாம கூடிய சீக்கிரமே மார்த்தாண்ட நீலவேணி அழிச்சிருவான். அதனால நீலவேணியால ஆபத்து வரும்னு நீ பயப்படாத. என்ன நம்பியா? இது பேய்களுக்கான சண்டை. பேயும் தான் அடிச்சுக்கோ, ஒண்ணு அடிக்காதியா. நல்லா இருக்கே உன் கருத்து. சும்மா கிடந்தவன ஆவியோட கோத்து விட்டுட்டு இப்ப சாக்கு போக்கு சொல்றியா பெருமாள்? ஆனா ஒன்னியா, ஒருவேளை அந்த பேய் அடிச்சு நான் செத்துட்டுன்னு வச்சுக்க, சும்மா எல்லாம் இருக்க மாட்டேன். நானும் பேயா வருவையா. வந்து மார்த்தாண்டம் போல நீங்களும் பேயா மாறி நீலவேணி அழிக்க போறீங்களா? நீலவேணி இல்லையா, உங்களை கொன்னுடுவேனா? காம் டவுன் சார், காம் டவுன். கவலைப்படாதீங்க, உங்க வேதனை எனக்கு புரியுது. பிள்ளையோட இழப்புங்கிறது ஈடு செய்ய முடியாத ஒண்ணு. எனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே தெரியல. பட் இந்த விஷயத்தை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் விதியோட முடிவை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா மரணங்கிறது எல்லாரையும் அழ வச்சிருது. அதுவும் இப்படிப்பட்ட ஒரு புள்ளைய பறி கொடுக்கிறது. இது எனக்கு முதல்லயே தெரியும். என்னோட ஜாதகம் புள்ளைக்கு கொல்லி போடுற ஜாதகம். அவ செத்து நான் கொல்லி வைக்கிறது விதி. ஆனா அதை மாத்த முடியும்னு நான் நம்பினேன். பரிகாரம், ராசிக்கல், கிரக சாதி பண்ணா அவனை காப்பாத்திடலான்னு நினைச்சேன். ஆனா கத்துக்கிட்ட வித்தையை விட விதிதான் பெருசு. அதுதான் ஜெயிக்கும்னு அந்த கடவுள் நிரூபிச்சுட்டாரு. நான் தோத்துட்டேன். நான் தோத்துட்டேன். அழாதீங்க, உங்க மனசை தேத்திக்கோ. நீங்க வயசானவர் வேற, உடம்ப பார்த்துக்கோங்க. அகிலா, உன்னோட முயற்சியில ஒரு பக்கம் கடமை இருந்தாலும் அதுல நியாயம் இருக்கு. நீ செத்ததுக்கு காரணம் ஆவிகள் இல்ல, மனுஷ ரூபத்தில் இருக்கிற சில தீய சக்திகள். அது யாருன்னு கண்டுபிடிக்கத்தானே நீ உசுர விட்ட. அது யாருன்னு கண்டுபிடிக்க நான் உதவியா இருப்பேன். அந்த ஆதிராவுக்கு நீலவேணிக்கு நியாயம் கிடைக்க நான் ஒரு கருவியா இருப்பேன்.